இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஏற்கனவே அட்டவணை வெற்றியின் ரகசியம்னு சொல்லி அட்டவணை ஒன்று கொடுத்துருப்பேன். முக்கியமான விஷயம், அட்டவணை வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அட்டவணை வீடியோவில் வந்து உயரம் இருக்காது, கை நீளம் இருக்காது, முன்கழுத்து இருக்காது, பின்கழுத்து இருக்காது. இது எல்லாமே நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 26 இன்ச்சு பாடி, அதில் மீதி எல்லாமே இருக்கும். ஷோல்டரோட அகலம், ஃப்ரண்ட் கழுத்தோட அகலம், ஏஹெச், மீதி எல்லாமே ஃப்ரண்ட் டாட்லேருந்து இடுப்பு சுற்றளவுலேருந்து எல்லாமே அதில் இருக்கும். இப்போ வந்து அதை மட்டும் நான் வந்து இந்த 26 இன்ச்சு பாடி இருந்தால் உயரம் எப்படி இருக்கும், கை நீளம் எப்படி இருக்குங்கிறத வந்து நானாகவே ஒரு ஷார்ட் ரெடி பண்ணி, இப்போ வந்து அதில் வந்து சிலது இல்லாமல் இருக்கும், இதில் முழுமையாக இருக்கும். இந்த முழுமையாக இருக்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணி, இந்த 26 இன்ச்சு ஜாயிட்டை வந்து நான் துணியில் வெட்டாமல் பேப்பரில் வெட்டுகிறேன். பேப்பரில் எதுக்கு வெட்டுனா, இந்த பேப்பரை நீங்கள் கடைசி வரைக்கும் வைத்திருந்து உங்கள் கடையில் மாட்டி ஒவ்வொரு பாடிக்கு இப்போ முதல் பயிற்சியாக 26 இன்ச்சு பாடி உள்ளதை வந்து முதலாக ஆரம்பிக்கிறேன். 26லேருந்து 48 வரைக்கும் பேப்பர் மூலியமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி 48 வரைக்கும் உள்ள பேப்பர்களை நீ கடையில் மாற்றி 26 இன்ச்சு பாடி வரும்போது, அந்த வாடிக்கையாளர் வரும்போது உயரம், கை நீளம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும், கழுத்துக்கள் இல்லை இதே அளவு வந்தாலும் வரலாம். வந்துச்சுன்னா இந்த பேப்பர் எடுத்து நீங்கள் போட்டு சிறந்த ஜாக்கெட்டை தேய்த்து வாடிக்கையாளர் கொடுத்து மிக நம்பர் 1 டைலராக நீங்கள் இருக்கலாம். அதுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன். இதை வந்து பேப்பரில் விட்டு பயிற்சியை உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இந்த 26 இன்ச்சு பாடிக்கு உயரம் என்ன இருக்கும்? உயரம் 11.5, உயரம் வந்து 11.5, முன் கழுத்து அகலம் 2, ஷோல்டரோட அகலம் 2.5, ஏஹெச்ங்கிறது முண்ட அளவு 4.5, 5.5, அதோட இறக்கம் வந்து 4 இன்ச்சு, கை நீளம் வந்து 4, கை லூஸ் வந்து 8, மார்பு சுற்றளவு 26, ஃப்ரண்ட் டாட் வந்து 7, 7.5. 7, 7.5ங்கிறத அது எப்படி வைக்கணுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். 7 வச்சுக்கலாமா இல்லை 7.5 வச்சுக்கலாமாங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இடுப்பு 22, ஃப்ரண்ட் நெக்கு 5, பேக் நெக்கு 5.5. இதுக்கு தேவையான துணி வந்து இந்த அளவுக்கு என்ன தேவையான துணி வந்து 70 பாயிண்ட் எடுத்தால் போதும். வாடிக்கையாளர் வந்து 70 பாயிண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாவே இந்த அளவுக்கு நம்ம தச்சு கொடுத்துடலாம். அதனால் இந்த பயிற்சியை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து 26 இன்ச்சு பாடியிலேருந்து 48 வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு பேப்பர் கட்டிங்கும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த பேப்பர் கட்டிங்கை வெட்டி நீங்கள் வந்து உங்களுடைய கடையில் மாட்டி வைத்து இந்த ஒவ்வொரு பாடி வரும்போதும் நீங்கள் எடுத்து வெட்டி சிறந்த டைலராக மாறுங்கள். இந்த பேப்பரும் உங்களுக்கு வேணும்னாக்கா எங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்கா இந்த பேப்பரும் உங்களுக்கு வந்து மாடலிங்காக வந்து எல்லாமே வந்து நான் 26லேருந்து 48 வரைக்கும் எங்களிடம் கிடைக்கிறத நீங்கள் வாங்கி வச்சு உங்கள் கடையில் வந்து வெட்டுறதுக்கு மிக சௌரியமாக இருக்கும். நீங்கள் சிறந்த டைலராக மாறலாம். வாருங்கள், இந்த கட்டிங்குள் செல்வோம். ஏற்கனவே நம்ம எல்லா ஜாக்கெட்டுக்கும் 1.5 இன்ச்சு வந்து பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் போடுவோம். 1.5 இன்ச்சு பொது போட்டுக்குங்க. 1.5 இன்ச்சு கீழே 1.5 இன்ச்சு வந்து எல்லா ஜாக்கெட்டையும் நம்ம போடுற விஷயம். இப்போ உயரம் 11.5 அப்படியே வச்சுக்கோங்க. 11.5 அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக 1/2 இன்ச்சு, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருங்க. தையலுக்காக 1/2 இன்ச்சு வச்சுட்டோம். உயரம் வச்சுட்டோம். உயரத்துலேருந்து 1/2 இன்ச்சு கூட வச்சுட்டோம். இப்போ ஷோல்டர் அகலம், கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி 2 இன்ச்சில் ஒரு கோடு 2 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் அகலம் 2.5, 2.5 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ இதுக்கு நேராக வந்து கீழேயும் இங்கே 2 இன்ச்சுனா இங்கேயும் 2 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கோங்க. இங்கேருந்து 4.5 வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்குவோம், புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தோட பின்கழுத்தோட அகலம், பின்கழுத்தோட நீளம், இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். 5.5 5.5னா 5.25 வைங்க, 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. ஏஹெச்சோட இறக்கம் வந்து 4 இன்ச்சு. ஏஹெச்சோட இறக்கம் 4 இன்ச்சு இங்கே நம்ம வச்சுட்டோம். இடுப்பு சுற்றளவு வந்து 22 5.5 வச்சுக்கோங்க. 4 பகுத்தினா 22 4 5.5 ப்ளஸ் 1 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ எல்லாமே ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ 2 இன்ச்சு கழுத்துக்காக வச்சுருக்கோம். இந்த 2 இன்ச்சை இப்போ நேராக வந்து 2 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுக்கிறோம். கழுத்து இறக்கம் எங்கே வச்சுருக்கோமோ அது வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து இதுவும் அதே மாதிரி ஏஹெச் எங்கே வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு உள்ள இடத்துல கோடு போட்டுக்கிறோம்.
கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டர் அகலம் 2.5 இன்ச்சு, ஏஹெச்ங்கிறது இங்கே இருக்கு 4 இன்ச்சு, இங்கிருந்து 4 இன்ச்சு. இந்த உயரம் ஜாக்கெட்டோட உயரம் 11.5, 6 இன்ச்சு தையலுக்காக மேலே வச்சுருக்கோம், 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக வச்சுட்டோம். இப்போ இடுப்பு இங்கே வச்சுட்டோம். இடுப்பு வந்து 22, 5.5 + 1 6.5 புள்ளி வச்சுட்டோம். இப்போ பாடி சி 26, 26னா 6.5 ப்ளஸ் ஒரு 3/4 7.25 பின்னாடி இருக்கணும். இந்த 7.25 இந்த கழுத்துலேருந்து வச்சு பார்த்துங்க. எல்லாருமே இப்படி வைக்காதீங்க, இப்படி வச்சு இந்த கழுத்துலேருந்து 7.25 இங்கே மார்க் பண்ணுங்க. 6.5 வந்து 26 இன்ச்சு பாடினா 4 பாகமாக பிரித்தா 6.5 ப்ளஸ் ஒரு 3/4 எதுக்குன்னா தையல் லூஸ்க்காக வச்சுருக்கோம். அது 3/4 கூட்டினீங்கன்னா 7.25 வரும். 7.25 வந்து இந்த கழுத்துலேருந்து கழுத்து எங்கே தொடங்குதோ அதுலேருந்து இப்படி வச்சு பார்த்துக்குங்க. வச்சு பார்த்துட்டு இதுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த கழுத்துக்கும் இதுக்கும் ஒரு கோடு இங்கே தான் பார்க்கணும். இங்கே இப்படி பார்க்காதீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து லூஸ் ஆகிடும். அதனால நான் இப்படி பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த 7.25 வச்சுட்டோம். இந்த 7.25 இடுப்பையும் இணைச்சிருவோம். இணைச்சிட்டோம். இந்த கோடை இங்கே போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக 1.5 இன்ச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா நான் எல்லாத்துலேயுமே நான் இன்னொரு கோடு போடுவேன். 3வது கோடு எதுக்குன்னா இங்கே ஒரு தையலில் தைக்கிறோம், இன்னொரு தையல் பிரித்து விடுறது, ஒரு தையல் தைக்கிறோம், ஒரு தையல் 2 தையலை வந்து பிரித்து விடுறதுக்காக 2 தையல் நம்ம போட்டிருக்கோம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் கோடு போட்டுக்கிறோம். இதில் பாதி, இதில் 4ல் பாதி 2, இந்த 2ல் வச்சுட்டு 2லேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுங்க. 2லேருந்து இந்த வளைக்கிறத வந்து வளைச்சிக்கங்க. வளைச்சிட்டோம். இப்போ ஏஹெச் வந்து இங்கே பார்த்துருக்கோம். ஏஹெச் இங்கே போட்டிருக்கோம் 4.5 5.5. இந்த 4.5 5.5 இங்கே வரணும். இது 4 இன்ச்சு முண்டா இறக்கும். இது வந்து 4 இன்ச்சு இங்கே இறக்கியிருக்கோம். இது இந்த ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு வரணும். 5.5 இன்ச்சு வருதான்னு டேப்பில் நம்ம பார்த்துருவோம். 5.5 இன்ச்சு வருது. அப்போ 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. 4.5 5.5 வந்து சரியாக இருக்குது. அதை வந்து நம்ம டிராயிங் மூலிமா தெளிவாக போட்டுட்டோம். இப்போ பேக்கில் டிராயிங் போட்டாச்சு. பேக் வந்து டிராயிங் முடிஞ்சு. பேக் வந்து உயரம் கூட்டியிருக்கோம். உயரம் வந்து சில சமயத்தில் இந்த அளவு ஜாயிட்லேருந்து குறையலாம் கூடலாம். இப்போ 11 இன்ச்சுங்கிறது ஜாயிட்டில் வந்து 11 இன்ச்சாக கூட வரலாம், இல்லை 12 இன்ச்சாக வரலாம். வந்துச்சுன்னா உயரத்தை மட்டும் கூட்டிக்கோங்க. உயரத்தை கூட்டி மீதி எதுவும் மாறுறதுக்கு கழுத்து இறக்கம் வந்து பேக் கழுத்து 5.5 வச்சுருக்கேன். இந்த 5.5ங்கிறது ஒன்று 4.5 வரலாம், என்னால் 6 வரலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க. மாற்றிக்கிட்டு அதுக்கு நான் 5.25 வச்சுருக்கேன். இந்த அளவு மாறும், இந்த இடுப்பளவு மாறும், உயரம் மாறும். அப்போ மட்டும் நீங்கள் மாற்றிக்கங்க. இப்போ ரவுண்ட் கழுத்து தான் நான் வெட்டுறேன். இப்போ பேக் நான் போட்டுட்டேன். பேக் போட்டுட்டு இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துருவோம். இது 7.25 வைக்கணும். இது வந்து ஏஹெச் வந்து கரெக்டாக 5.5 வருதான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 5.5 வந்துருச்சு. இப்போ பேக் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேக் வந்து ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேக்கை பொறுத்தளவு அளவுகளை சொல்லிட்டேன். இது ஈஸியாக உள்ள மெத்தடு. ரொம்ப ஈஸியாக வந்து ஜாக்கெட்டை நீங்கள் வெட்டிடலாம். இந்த பேப்பரை நீங்கள் வச்சுருந்து எல்லா கட்டிங் எல்லா இதுவும் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த எத்தனை இன்ச்சு 26னா 2 இன்ச்சு தான் கழுத்தாக்கலம் வைக்கணும், 2.5 இன்ச்சு தான் ஷோல்டர் வைக்கணும், முண்டா இறக்கம் எவ்வளோ வைக்கணும், இந்த ரவுண்டு எவ்வளோ வைக்கணுங்கிறத இந்த வரைபடம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக கட்டிங் வெட்டிடலாம். நம்ம இந்த 1.5 இன்ச்சுங்கிறது 1.5 இன்ச்சுங்கிறது கைக்கும் கைப்பட்டிக்கும் 1.5 இன்ச்சுங்கிறத கட்டிட்டோம். 1.5 இன்ச்சுங்கிறத எழுதிட்டோம். இப்போ கை நீளம் வந்து 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சு இங்கே வைக்க போகிறோம். 4ங்கிறது 4.5 தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதுலேயே 1/2 இன்ச்சுலேயே ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது 4, இது 1/2. இப்போ கை லூஸ் SLO கை சுற்றளவு 8. 8னா 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ ஏ வச்சு 4.5 5.5. இப்போ 4.5 5.5 இங்கே வைக்கணும். இங்கே 4.5 வச்சுக்கோங்க. இந்த 4.5 வச்சுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா 5.5 எங்கே 5.5 வந்துடும். 4.5 வந்து 5.5. இப்போ இங்கேருந்து வந்து இந்த 4.5 வந்து 4.5 வந்து பாதி ஆக்கி 2.5 கூட வச்சுக்கலாம். 2.5 வச்சுக்கிட்டா அந்த 2.5 வச்சுக்கினா கூட அந்த டிராயிங் வந்துடும். அதனால் அந்த கோடை வந்து நேராக போட்டுக்கலாம். இதில் ஒரு கோடு. இப்போ கை லூஸும் அதுவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கை நீளத்தை வந்து 4ங்கிறத 4.5 வச்சுக்கிட்டோம். கை லூஸு SLOங்கிறது 8. 8 அப்படியே 4 வச்சுட்டோம். இந்த இடத்துல 4.5 இன்ச்சுங்கிறது இங்கே இருக்குது. AH 4.5. இந்த இடத்துல 4.5 வச்சா இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா 5.5 வந்துடும். அப்போ இந்த 4.5 வந்து இங்கே வச்சுட்டோம். இது 4.5. இந்த ரவுண்டு வந்து 5.5. இப்போ வந்து இந்த கோடு இணைக்கிறோம். கை லூஸும் இதையும் இணைக்கிறோம். கை லூஸ் வந்து 8, 4 இன்ச்சு வச்சுருக்கோம். இது 4.5. கை நீளம் 4, 1/2 இன்ச்சு தையலுக்காக வச்சுட்டோம். இது 4.5. இந்த ரவுண்டு வந்து 5.5. கை 5.5க்கு இங்கே வந்து 1 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கோடு இப்படி இணைச்சிக்கோங்க. இணைச்சிட்டு இப்போ கோடு போட போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். எல்லா இதுலேயும் வைக்கணும். இந்த 1.5 இன்ச்சு வந்து பிரித்து விடுறதுக்காக வைக்கிறது. அதுக்காக நேராக ஒரு கோடை போட்டுக்குவோம். கோடை போட்டுட்டு இந்த 1.5 இன்ச்சுங்கிறது எல்லா ஜாக்கெட்டுக்கும் வைக்கக்கூடிய விஷயம். அப்புறம் நான் சென்டராக வந்து எல்லா ஜாக்கெட்டுக்கும் நான் கோடு போடுறேன். புதுசாக நான் போடுறேன். இது வந்து ஒரு புதுமையாக இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடணும். அப்போ தான் தைக்கிறவங்க வந்து இந்த கோட்டில் கரெக்டாக தைச்சி அவங்க போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நீங்கள் பழைய மெத்தட்லேயே வெட்டிகிட்டு இருக்காதீங்க. இது புதிய மெத்தட், புதிய யுத்தியை பயன்படுத்திட்டு இப்போ வந்து ரவுண்டு போட போகிறேன். இங்கே வரும்போது இந்த வந்து ஷார்ப்பை வந்து மேலே தூக்கிக்கங்க. இப்போ கீழே இறக்கிறாதீங்க. கீழே இறக்குனா வந்து கை தைக்கும் போது இழுத்துரும். அதனால் இது இப்படியே மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கவர் தட்டுக்காக இப்படி வச்சுக்கேன். இப்போ கை வந்து 4.5. இந்த ரவுண்டு வந்து 5.5. ரவுண்டு வந்து 5.5. 4.5 5.5. கை நீளம் வந்து 5.5 இருக்கும். இந்த ரவுண்டு வந்து 5.5. இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குண்ணே. கை நீளம் வந்து 4ங்கிறத 4.5 வச்சுருக்கேன். கை லூஸை வந்து அப்படியே நான் 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சுங்கிறத 4 இன்ச்சு வச்சா போதும். கை லூஸுக்கு மட்டும் எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தையல் கரெக்டாக தைப்பாங்க. அதெல்லாம் 4 இன்ச்சு வச்சா போதும். AH வந்து 4.5 5.5. இது 4.5. இந்த ரவுண்டு வந்து 5.5. இது வந்து இதோட தையல் இதுதான் இங்கே தான் தைப்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா தையல். இங்கிட்டு ஒரு தையல் 3 தையல் போடுற மாதிரி வச்சுட்டேன். இப்போ கையும் நம்ம வந்து டிராயிங் போட்டுட்டோம். கையும் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஓரளவு நல்லா கை வந்து இப்போ இது வந்து நான் முற்றிலும் புதுமையாக போடுறேன். முற்றிலும் புதுமையாக இருக்கும். இங்கே என்ன அளவு இருக்கோ அது பிரகாரம் கை போட்டாச்சு. இப்போ 26 இன்ச்சு பாடிக்கு இந்த இவ்வளோ தான் கை இருக்கும். இந்த கை நீளம் கூடலாம், கை நீளம் குறையலாம். இது மட்டும் தான். கை லூஸ் வந்து கூடும். இந்த 2 அளவு தான் மாறுமே தவிர கை நீளம் வந்து மாறும், கை லூஸ் மாறும். மீதி இந்த முண்ட அளவு மாறாது. அதனால் கை இறக்கத்தை மாற்றுங்க. கை லூஸை மட்டும் மாற்றிட்டு இதிலேருந்து நீங்கள் ஜாக்கெட்டை போட்டு வெட்டுறதுக்கு சிறந்ததாக இருக்கும்னு சொல்லி இப்போ வந்து அடுத்தது பேக் போட்டோம், கை போட்டுட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் டிராயிங் போட போகிறோம். ஃப்ரண்ட் வந்து இது பேப்பர்னால நேர் கட்டிங் போடுறேன். இது வந்து கிராஸ் கட்டிங். இது பேப்பரில் வெட்டுறதுனால பேப்பரை வெட்டிட்டு நம்ம கிராஸ் கட்டிங்க்கு எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். இப்போ துணியில் போடுறதா கிராஸ் கட்டிங்காக தான் போடணும். இப்போ வந்து பேப்பரில் போடுறதுனால நேரில் வெட்டிட்டு நம்ம துணியில் போடும்போது கிராஸ் கட்டிங் மாற்றி எப்படி வேணாலும் நம்ம வந்து அந்த செயல்பாடை மாற்றிக்கலாம். ஏன்னா பேப்பர்னால கிராஸ் கட்டிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம், கிராஸாகவும் மாற்றி நம்ம வந்து ஒரு குண்டூசி வச்சு குத்திட்டு நம்ம அந்த முறையிலையும் வெட்டலாம். இப்போ வந்து பேக்கை போட்டுட்டோம், கை போட்டுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் வரைய போகிறேன். ஃப்ரண்ட் அதே மாதிரி பேக்கை வெட்டிட்டு தான் எல்லோரும் பெரும்பாலும் போடுவாங்க. நான் அப்படி போடுறது இல்லை. ஏன்னா அது வந்து சிறந்த கட்டிங் மாஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு சிறந்த விஷயமா விளங்கணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது எல்லாருமே புதுசாக பாருங்கள். இப்போ பேக்கை வெட்டிட்டு ஃப்ரண்ட்டை பேக்குக்கு மேலே வச்சுட்டு ஃப்ரண்ட்டை வரைவாங்க. நான் வரைய மாட்டேன். தனியாக போடுறத இது மாதிரி போட்டு பழகுங்க.
பழகுனீங்கன்னா சிறந்த நம்பர் 1 டைலராக நீங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ பேக்கில் என்ன கழுத்து வச்சோம், 2 இன்ச்சு வச்சோம், அந்த 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சு, கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட் கழுத்து இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா தையலுக்காக அரைஞ்சி மேலே ஏற்றிடுறோம். தையலுக்காக அரைஞ்சி வச்சுட்டோம். இப்போ வந்து இப்போ இதுலேருந்து இங்கே என்ன அளவு வச்சுருக்கணும், ஏஹெச் என்ன வச்சுருக்கணும், அதே 4 இன்ச்சு இங்கே இறக்கிருங்க. 4 இன்ச்சு இறக்கம். ஃப்ரண்ட் கழுத்து, முன் கழுத்து இறக்கம் 5. 5ங்கிறத 4.25 வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. இங்கே 2 இன்ச்சு, இங்கேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. பேக்கில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி 2 இன்ச்சு வச்சுட்டு கோடு போட்டோம். ஃப்ரண்ட் கழுத்து குறைஞ்சிருக்கும், பேக் கழுத்து கூட இருக்குது. ஃப்ரண்ட் கழுத்து கம்மியாக இருக்குது, பேக் கழுத்து கூட இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி 2.5 வச்சுருக்கோம். இந்த 2.5க்கு நேராக இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த 4.5, இந்த 4.5 இங்கேயும் அதே மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து நேராக இப்படி ஒரு கோடை போட்டுக்கும். போட்டுட்டு இந்த ஏஹெச்சுக்கு நேராக ஒரு கோடை போட்டுட்டோம். பேக்கில் தான் இப்படி பார்க்கணும், ஃப்ரண்டில் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியும் பார்த்துக்கலாம். பேக்கில் இங்கே என்ன வச்சோமோ பாடியோட லூஸு 7.25. 7.25 எப்படி சொல்கிறேன்னாக்கா 6.5 + 1/4 7.25. அப்போ பாடி வந்து 26 இன்ச்சு. பாடி 26க்கு ஃப்ரண்ட்லேயும் 7.25 வச்சுருங்க. ஃப்ரண்டில் 7.25 வச்சுட்டோம். இந்த பாடியோட அளவை வச்சுட்டோம். இங்கேருந்து இந்த பாடியோட அளவை இங்கே வச்சுட்டோம். 7.25 வச்சுட்டோம். ஃப்ரண்ட் கழுத்து ரவுண்டு, பேக் கழுத்து ரவுண்டு, ஃப்ரண்ட் கழுத்து ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இங்கே ஒரு கிராஸ். இப்போ பேக்கில் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். பேக்கில் 1 இன்ச்சுனா ஃப்ரண்டில் வந்து 1/2 இன்ச்சு வச்சா போதும். 1/2 இன்ச்சு வச்சுட்டு இது ஏஹெச் வந்து 4.5 5.5 வரணும். இது 4 இன்ச்சு. இது வந்து கழுத்து வந்து 2 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா. முன்கழுத்து உயரம் வந்து முன்கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து 5, இந்த லென்த் வந்து 5. பேக் கழுத்து வந்து 5.5. இப்போ ஃப்ரண்ட் கழுத்து 5, இது 2.5. இப்போ அடுத்தது இந்த ரவுண்டு போட போகிறோம். இந்த ரவுண்டு வந்து இதில் பாதி 4ல் பாதி 2 இன்ச்சு வச்சுட்டு இந்த கோடு இதிலேருந்து போட்டுருங்க. போட்டுட்டு இது 5 கரெக்டாக இந்த 5.5 வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 5.5 வந்து இங்கேயே வந்துடணும். ஒரு 3/4 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அந்த 3/4 வந்து டாட்டுக்காக. அதனால் இந்த ஃப்ரண்டில் மட்டும் முன்னாடி வந்துடணும். ஃப்ரண்ட் வந்து நல்லா கொஞ்சம் 1/2 இன்ச்சு உள்ளேயே போய் வெட்டிடுங்க. வெட்டினீங்கனாலும் அழகாக இருக்கும். அதனால் இப்படி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் டாட்டு 7 7.5 கொடுத்துருக்கேன். இப்போ 7ங்கிறது வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓரளவு 26 இன்ச்சு பண்ண ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையா இருக்கும். ஒரு 7.5னா கல்யாணம் கொஞ்சம் 7.5னா கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க வயசுக்கு வந்து இதாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 7.5 இன்ச்சு வச்சுக்கிறது 7.5 இங்கேருந்து ஃப்ரண்ட் டாட் வந்து 7.5 வச்சுட்டேன். 7.5 வச்சுட்டு இங்கே ஒரு கோடு போட்டுறேன். டாட்டுக்காக ஒரு கோடு, மேலிருந்து இறக்கம் டாட்டு. 7 வைக்கலாம், 7.5 வச்சுக்கலாம். நம்ம 7.5 வச்சு போடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் டாட்டோட அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எல்லாரும் இது ஒரு முக்கியமாக கவனிங்க. 26ல் பாதி 13, 13ல் பாதி 6.5 பாடியோட இது. இந்த பாடியை வச்சு இங்கே போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாடியை வச்சு சில பேர் போடுவாங்க. நான் இப்படி ஒரு முறையில் சொல்கிறேன். 22 இன்ச்சு இடுப்பு, 22 இன்ச்சு இடுப்பு பாதி 11, 11ல் பாதி 5.5, 5.5ல் பாதி 2.25. இந்த 2.25 அப்படியே இங்கே வச்சுருங்க. இந்த 2.25 இப்படி வச்சுருங்க. இந்த இடம் 2.25. இடுப்பை 4ஆக வகுத்து அதில் வர்றதுல என்ன வருதோ அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ டாட்டோட உயரம் வந்து மேக்ஸிமம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைனா 2.5 இன்ச்சு லெங்க்த் வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு வச்சு லெங்க்த்து போட்டுங்க. போட்டு இங்கிட்டு 1.25, இங்கிட்டு வந்து இந்த 26 இன்ச்சு பாடி, 26 இன்ச்சு பாடிக்கு வந்து 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த பக்கம் 1 இன்ச்சு வச்சுக்கலாம். 1 இன்ச்சு வச்சுட்டு கிராஸ் பண்ணிக்கோங்க.
சின்ன பாடினால 1 இன்ச்சு வைக்கிறோம். பாடி பெருசாக 1.25 வைக்கணும், அப்புறம் 1.5 வைக்கணும், 1.25 வைக்கணும், அப்புறம் 2 இன்ச்சு இருக்கணும். பாடி கூட இந்த இடத்த அகலத்தை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கணும். கூட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பேக் வந்து நம்ம வந்து உயரம் வந்து 11.5 வச்சுருக்கோம். அந்த உயரத்தை 11.5 வந்து அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இந்த டாட் இப்போ இறங்குது. இந்த டாட்டை வந்து இங்கே இறக்கிட்டோம். இப்போ மேலேருந்து 7.5 ப்ளஸ் ஒரு 2.5 10 இன்ச்சு வந்துருச்சு. இந்த 10 இன்ச்சுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இந்த கோட்லேருந்து 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கங்க. இந்த கோட்லேருந்து 1.5 இன்ச்சு, அது மாதிரி இந்த கோட்லேருந்து 1.5 இன்ச்சு, இது ரெண்டையும் இப்படி இணைச்சிக்கோங்க. இப்போ இங்கே வந்து மார்பு சுற்றுலா 7.25 வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு இணைச்சிட்டோம். இணைச்சிட்டு இந்த இது ரெண்டையும் அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உயரம், இது டாட்லேருந்து இறங்கின கோடு. இந்த கோட்லேருந்து டாட்டோட இறக்கத்துலேருந்து 1.5 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. இங்கிட்டு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. 1.5 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இப்போ இடுப்பு 22. இப்போ இந்த அளவு எவ்வளோன்னு பாருங்கள். இந்த அளவு 2.25 இருக்குது. இப்போ 2.25 இங்கே இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவை 5.5 வரணும். இப்போ 5.5 வேணுங்கிறது 5.5 வேணும். அப்போ 5.5 வேணுங்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து 3.5 இன்ச்சு வேணும். 3.5 இன்ச்சு வேணும். 2.25 ஒரு 3.5, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5.25. 5.25 4 இன்ச்சு இங்கே தைச்சிருவாங்க. தைச்சது போக 5.5 வந்துடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 3.5 இன்ச்சு இங்கே வைக்கணும். 3.5 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க. 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் இணைச்சிருங்க. இங்கே நம்ம பாடியோட லூஸ் வச்சுருக்கோம், இங்கே டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போ இந்த இடுப்பு அளவை கரெக்டாக கொண்டு வந்து நான் செட் பண்ணிட்டேன். இடுப்பு அளவு இங்கேருந்து 1.5, இங்கேருந்து 1.5 இன்ச்சு கூட்டிட்டிங்கன்னா இங்கே வந்து 3.5, இது 2.25. இந்த 3.5யும் 2.25 கூட்டினா 5.25. 5.25 நம்மளுக்கு தேவை. இடுப்பு 22 தான், 5.5 தான் தேவை. இங்கே 4 இன்ச்சு தச்சிருவாங்க. தச்ச உடனே இது 5.5 மாறிடும் இடுப்பு. இந்த இடம் எல்லாரும் பெரும்பாலும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த இடுப்பு தெரியாமல் ரொம்ப பேர் வந்து இது பண்ணுறாங்க. அதனால் இதை ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த இடம் தான் முக்கியம். இதுவும் அதே மாதிரி முக்கியம். இது வந்து எல்லாருமே இடுப்பை 22 இன்ச்சு இடுப்பு இருந்துச்சுன்னா அதில் பாதி ஆக்கி 5.5 ஆக்கி 5.5லேருந்து பாதி 2.25, அந்த 2.25 அப்படியே வச்சுருங்க. அதுக்கு மேலே தேவையே கிடையாது. இப்போ 1.5, இது எக்ஸ்ட்ரா வந்து 1.5 வச்சுட்டோம். 1.5 வச்சுட்டு இந்த 1.5யும் இணைச்சிருங்க. இப்போ நான் எப்பவுமே எல்லாத்துக்குமே நான் என்னுடைய கட்டிங்கில் வந்து புதுமை 3வது கோடு போடுறேன். முதல் கோடு இங்கே தைப்பாங்க. இது இப்போ பிரிக்கிறதுக்கு இங்கே ஒரு தையல், 2 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போடுறோம். 3 தையல் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எல்லாமே ஓகே. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு. இங்கே நின்றோம், இங்கே வந்துடும். இப்போ AH4 எல்லாமே வந்துருச்சு. ஃப்ரண்ட் பாருங்கள். ஃப்ரண்ட் டிராயிங் வந்து 26 இன்ச்சு பாடிக்கு, 26 இன்ச்சு பாடிக்கு டிராயிங் போட்டிருக்கேன். மேலேருந்து 7.5 டாட் வந்து 7.5 இன்ச்சு இறக்கியிருக்கேன். 2 இன்ச்சு டாட்டு 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு வச்சுக்கோங்க, இது 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 26 இன்ச்சு பாடிக்கு 1 இன்ச்சு வச்சா போதும். அப்புறம் 30 இன்ச்சு பாடிக்கு 1.25 வரும். இப்படி பாடி ஏற என்னங்கிறத நான் சொல்லுவேன். எந்தெந்த பாடிக்கு இங்கே எந்த அளவு வைக்கணும். அதே மாதிரி இடுப்பு இங்கேருந்து அளந்தால் கரெக்டாக வரணும், இங்கேருந்து அளந்தாலும் கரெக்டாக வரணும். இடுப்பு ஃபினிஷிங் 22னா இந்த 22 இடுப்பு கரெக்டாக வந்துடணும். அப்போ பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட்டு நம்ம போட்டுட்டோம். ஃப்ரண்ட்டும் ஓகே. ஃப்ரண்ட் வந்து நம்ம கரெக்டாக போட்டு வச்சு இப்போ இதில் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு இதை அப்படியே வெட்டி நம்ம எல்லாமே பேக்கு ஃப்ரண்ட்டு கையை இப்போ நான் வெட்ட போகிறேன். வெட்டுறதை எல்லாரும் பாருங்கள். பார்த்து சிறந்த தையல் கலைஞராக மாறுங்க. பேப்பரில் வெட்டுறதுனால பேப்பர் வெட்டுறதுக்காக ஒரு கத்திரி தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. துணியில் வெட்டுற கத்திரிலாம் வெட்டக்கூடாது. இப்போ வந்து பேக் வெட்டியிருக்கோம். இப்போ பேக்கோட கழுத்தை வெட்டுறேன்.
பேக்கோட கழுத்தை வெட்டிட்டேன். இப்போ அர்க்காத்து எல்லா இடத்துலையும் நம்ம எங்கெங்கே அர்க்காத் பண்ணணுமோ துணியில் எப்படி வெட்டுறோமோ அதே மாதிரி அர்க்காத் பண்ணிடணும். அப்போ தான் 2 பக்கமும் எப்படி தைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அர்க்காத் பண்ணிட்டேன். அர்க்காத் பண்ணிவிட்டு இதை வந்து இதை இப்படி மடிச்சிருவாங்க. இப்படி மடிச்சிருவாங்க. பேக்கில் வந்து உள்ளே போயிடும். பேக்கில் உள்ளே போயிடும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் பார்த்தீங்கன்னா பேக்கோட ரவுண்டு கழுத்து வெட்டியிருக்கேன். ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பேக்கில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ வந்து போட போகிறோம். பேக்கில் வந்து டாட்டு. இப்போ இந்த பேக்கில் டாட் வந்து 5.5 + 1 6.5 வச்சுருந்தோம். 6.5ல் பாதி 3.25 வச்சுக்கோங்க. அதுக்கு நேராக இது வந்து உயரம் கூட இருக்கிறதுனால உயரம் வந்து இந்த பொண்ணுக்கு கூட இருக்கிறதுனால மேலே இருந்து 3 இன்ச்சு டாட் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு டாட் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அரைஞ்சு அந்த பக்கம் இந்த 1 இன்ச்சு வச்சுருக்கிறத வந்து இந்த பக்கம் அரைஞ்சு அந்த பக்கம் அரைஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டும் அரைஞ்சு காமிச்சிட்டேன். இந்த டாட்லேயும் அவங்க தைச்சிருவாங்க கரெக்டாக. நம்ம போடக்கூடிய கோட்டில் தான் அவங்க தைக்கணும். அதுதான் முற்றிலும் புதுமைன்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து 4ஆக மடித்து போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டுவாங்க. அப்புறம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 இன்ச்சு வெட்டி அவங்க வந்து அவங்களே தைக்கிறதுனால சரி பண்ணிடுறாங்க. இப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு டிராயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெட்டி கொடுத்தா மித்த ஆள் தைக்கணும். அந்த கோட்டில் தைச்சி கீழே போட்டுடணும். எங்கேயுமே அவங்க கத்திரிக்கோள் வைக்கக்கூடாது. கத்திரிக்கோள் வைக்காமல் தைக்கிற கட்டிங் தான் வந்து சிறந்த கட்டிங்னு சொல்கிறேன். இது வந்து புதிய இப்போ உள்ள ட்ரெண்டுக்குள்ள கட்டிங். அதனால் இந்த முறையில் எல்லாருமே மாறி வாருங்கள். மாறி வந்தீங்கன்னா மிகப்பெரிய சிறந்த தையல் கலைஞனாக மாறிடுவீங்க. இப்போ பேக்கை வெட்டிட்டேன். அடுத்தது கை வெட்ட போகிறேன். கை வெட்டும் போது மட்டும் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. பேப்பர் எப்படி நம்ம துணியில் வெட்டுறோமோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து கையை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ கையும் வெட்ட போகிறேன். இங்கே வரும்போது மட்டும் இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். கை இல்லைனாக்கா வந்து அந்த இடத்துல வந்து உள்ள கீழே வெட்டுற மாதிரி வெட்டிங்கன்னா நல்லா இருக்காது. தைக்கும்போது வந்து அது பிடிக்கும். இப்போ இதை அர்க்காத் பண்ணிடலாம். கை அர்க்காத் பண்ணிக்கிறோம். இங்கேயும் அர்க்காத் பண்ணிக்கிறோம். இங்கேயும் அர்க்காத் பண்ணிடுறோம். இப்போ இதை எடுத்துட்டு கவர் தட்டு எடுக்க போகிறோம். கவர் தட்டு எடுத்துட்டோம். அந்த கவர் தட்டு எடுத்ததுக்காக அங்கே ஒரு அர்க்காத். இது ஃப்ரெண்டு. இந்த அர்க்காத் பண்ணியிருக்கிறதால ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த முறையில் வந்து நம்ம வெட்டுறது கரெக்டாக வெட்டிட்டோம். கையை வந்து கரெக்டான முறையில் வெட்டியிருக்கோம். இந்த கை நகராமல் இருக்கிறது ஒரு ஸ்டாப்லர் போட்டுருக்கோம். ஏன்னா 2 இருக்கிறதுனால ஸ்டாப்லர் வந்து ரெண்டையும் ஸ்டாப்லர் பண்ணிட்டோம்னா கை நகராமல் இருக்கும். கையும் வெட்டிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பேப்பர் இருக்கிறனால வந்து நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வெட்டுங்க. உள்ளே தள்ளி வெட்டிங்கன்னா ஜாக்கெட் பார்க்க அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் கழுத்து வெட்டேன். ஃப்ரண்ட் கழுத்து வெட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டிட்டேன். ஃப்ரண்ட்டு வெட்டின பிறகு இங்கே இதுக்கு வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாமே அர்க்காத் பண்ணிட்டோம். அர்க்காத் பண்ணிவிட்டு இந்த கழுத்தில் மட்டும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரொம்ப வெட்டாதீங்க. இந்த ஒரு புள்ளி வெட்டினா போதும். ஏன்னா சின்ன பாடி தான். சின்ன பாடினால ரொம்ப பெருசாக வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் லைட்டாக மட்டும் வெட்டுங்க. ஒரு புள்ளி வெட்டினா போதும். இப்போ வந்து எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இந்த 3 டிராயிங் போடணும். டாட்டுக்காக உள்ள டிராயிங் வந்து இப்படி போட்டுங்க.
ஃப்ரண்டில் வந்து 3 டாட் போடுவாங்க, அதுக்குள்ள டிராயிங். அது மாதிரி இங்கே இதில் பாதி வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. இதோட கேப் வந்து 1 இன்ச் இருக்கணும். சின்ன பாடினால 1 இன்ச்சு, பாடி பெருசாக 1.25 1.5 இந்த 3க்குள்ளே தான் வரணும். அது ஒவ்வொரு பாடி வரப்போ நான் சொல்லித்தரேன். இந்த இடமும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடம் வந்து இந்த இடமும் 7.25 இருக்கணும். இங்கேருந்து அளந்தா குறையாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரெண்டு பிடிக்காமல் இருக்கும். இந்த அளவையும் வந்து இப்போ செக் பண்ணிக்கணும், இந்த அளவையும் செக் பண்ணிக்கணும், இடுப்பு அளவையும் செக் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரெண்டு வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பட்டி வெட்ட போகிறோம். பட்டி வெட்டுறதுல தான் எல்லாருமே வந்து தவறு பண்ணுறாங்க. இப்போ பட்டி வெட்டுறதை எல்லாரும் கவனமாக பாருங்கள். பட்டி எப்படி வெட்ட போகிறாங்கிறத எல்லாரும் கவனமாக பாருங்கள். இப்போ பட்டி தான் முக்கியமான விஷயம். ஒரு ஜாக்கெட்டில் வந்து பட்டி எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. நான் வந்து முற்றிலும் புதுமையாக பட்டி வெட்டுறதை வெட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்லேயும் நீங்கள் வெட்டலாம். இப்போ வெட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்டு எவ்வளோ இருக்கோ அதை அளந்துங்க. ஃப்ரெண்டு வந்து 5.5 இருக்குது. ஃப்ரெண்டு 5.5. அந்த பேக்கில் கொண்டு அந்த 5.5 அப்படியே மார்க் பண்ணுங்கள். 5.5 மார்க் பண்ணி இதிலிருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டிங்கன்னா 2.25 இன்ச்சு வந்துருச்சு. இந்த இடம் வந்து 2.25, இந்த இடமும் 2.25, ஃப்ரண்ட் பேக்கு 2.25. அப்போ 2.25 சைடு அளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிராயிங் போட போகிறோம். பட்டி வந்து மார்க் பண்ணி மார்க் பண்ணி போட போகிறோம். பட்டி வந்து ரொம்ப புதுமையான விஷயம். எல்லாரும் இந்த பட்டியை வந்து கவனமாக பாருங்கள். ஃப்ரெண்டை வச்சு தான் போடணும். இப்போ வந்து ஃப்ரெண்டை வந்து எந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேங்கிறத எல்லாரும் பாருங்கள். பட்டியில் தான் பெண்கள் வந்து தவறு பண்ணுறாங்க. பட்டி வந்து இவ்வளோ பெருசாக வெட்டிடுறாங்க, ஒன்று சின்னதாக வெட்டிடுவாங்க. இது பட்டியை இணைக்கும் போது சரியாக இணைக்கணும்னா ஃப்ரெண்டு வந்து சுருங்கிரும், இல்லைன்னா விரிஞ்சிரும். 2 விரிகிறதுனால மார்பகம் வந்து அவங்களுக்கு சரியாக இந்த டாட் சரியாக அமைக்கலைன்னா நீங்கள் ஜாக்கெட் தைச்சு பிரயோஜனமே கிடையாது. இந்த டாட்டில் தான் பெரிய விஷயமே இருக்குது. இந்த டாட்டை வந்து பட்டி இணைக்கும் போது ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா இந்த ஜாக்கெட்டு சுத்தமாக வாடிக்கையாளர் திருப்தியே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த டாட் இணைக்கும் போது இந்த பட்டி தான் மிக 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 முக்கியமான விஷயம். நான் வந்து இந்த பட்டியை வந்து முற்றிலும் புதுமையாக நான் சொல்கிறேன். எல்லாரும் கவனமாக பாருங்கள். பட்டியை வந்து அவ்வளோ ஏதோ பட்டியை வந்து அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரியே அளக்குறாங்க, அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரியே போடுறாங்க. அது வந்து தைக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது. இது வந்து ஒன்றுமே தெரியாதவங்க கூட இதை நான் புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுட்டு நீங்கள் ஜாக்கெட்டை வெட்டிடலாம். ஃப்ரெண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்டு வந்து இங்கேருந்து 2.25, இந்த 2.25 அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து இந்த டாட்டை விட்டுருங்க. டாட் இங்கே ஒரு 1 இன்ச்சு, இங்கே ஒரு 1 இன்ச்சு, இந்த டாட்டை விட்டுட்டு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஒரு கோடு 2.25 ஒரு கோடு. இப்போ டாட்டோட உயரம் வந்துருச்சு. இப்போ உயரம் நான் இங்கேருந்து 2.25 நான் சொல்லியிருக்கேன். இந்த 2.25 இங்கே 2.25ங்கிறது ஒரு 3/4 இன்ச்சு தையலுக்காக. 2.25ங்கிறது ஒரு 3/4 இன்ச்சு. 2.25ல் ஒரு 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கோங்க. இங்கிட்டு 3 இன்ச்சில் ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இது இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதில் இருந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ 3 இன்ச்சு இங்கே வச்சிங்கன்னா 3 இன்ச்சு இங்கே வச்சா போதும். இங்கே 3 இன்ச்சு வச்சா போதும். இந்த 3 இணைச்சிருங்க. பட்டி வந்துருச்சு. இப்போ எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க. எல்லாரும் இப்போ பட்டி வந்து நான் என்ன சொன்னேன், இங்கே கரெக்டாக இது 3.5, இது 3.5, 2.25 ப்ளஸ் ஒரு 3/4, 3.5, இது 1/2 இன்ச்சு கம்மி, இது 3 இன்ச்சு. இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதோட 1/2 இன்ச்சு இங்கே கம்மியாக வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வச்சுருக்கிறது இது 2.25, இந்த இடம் வந்து 5, இங்கே வந்து 2.25 வச்சுருக்கேன், இந்த இடம் வந்து 5 வச்சுட்டேன். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். பட்டி எப்படி வெட்டுறோம்னா, பட்டி இப்படி நேராக இதில் இப்படி வெட்டினீங்கன்னா நேராக தான் வரும். இப்போ இந்த பட்டி எப்படி கிராஸாக இருக்கோ அது மாதிரியே நம்ம வெட்டணும். 3/4 இன்ச்சு இங்கேருந்து தள்ளிக்கங்க, இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளிக்கங்க. இப்போ இடுப்பு 22, 5.5. நம்மளுக்கு வந்து இது 5 இருந்தால் போதும். அந்த இடம் வந்து 5 வந்தால் போதும். கரெக்டாக 5 வந்துடும். இந்த 5 இருந்தால் இங்கே 5 இருந்தால் போதும். எல்லாருமே நீங்கள் எந்த அளவு ஜாயிட்டு வேணால் பாருங்கள். இடுப்பை 4 ஆக்கி அதில் இந்த தையல் வந்து முடிகிற இடம் வந்து இந்த இடம்
இடுப்பில் பாதையோட அரைஞ்சு கம்மியாக இருக்கும். இதுதான் பட்டி வெட்டுறதுல சிறந்த முறைன்னு சொல்கிறேன். இந்த முறையில் நீங்கள் பட்டி வெட்டி பாருங்கள், எந்த வகையான ஆல்ட்ரே வராது. எல்லாருமே நேராக இப்படி என்ன பண்ணுவாங்க, இப்படி வெட்டிட்டு இதில் 2 இன்ச்சு வெட்டுவாங்க. ஒன்று பட்டி பெருசாக இருக்கும், இந்த அளவுக்கு பட்டியை பெருசாக வெட்டி இங்கேருந்து வெட்டிடுவாங்க. இதெல்லாம் வந்து சிறந்த முறை இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம வெட்டி கொடுத்தா அவங்க அப்படியே தைக்கணும், தச்சு கீழே அப்படியே கீழே போடணும். அப்படி போட்டால் மட்டுமே அவங்க அந்த கடை வந்து எப்பவுமே நம்பர் 1ல் இருக்கும். அந்த மாதிரி வெட்டுறதுக்கு நீங்கள் பழகுங்க. இப்போ உள்ள நியூ ட்ரெண்டுக்கு எல்லாரும் இப்போ வாங்க. பட்டி இப்போ பட்டி நான் வெட்டிட்டேன். புதிய முறை, முற்றிலும் புதுமை. இது முற்றிலும் புதுமையான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாரும் பாருங்க. இந்த இடத்துல இது முடிஞ்சு போச்சு, இந்த இடத்துல இருந்து இது முடிஞ்சு போச்சு. அப்போ ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த கோடில் இது முடிஞ்சிருச்சு, இந்த கோட்டில் இதை வைக்கிறேன், பட்டி இதோட இணைஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டி ஃப்ரண்ட்டு, இந்த பட்டி இங்கே வச்சுருவோம், வச்சுட்டோம். இந்த டாட்டை இப்படி மடிச்சிருவாங்க, இதில் 4 இன்ச்சு மடிச்சிருவாங்க, இதில் 4 இன்ச்சு இப்படி மடிச்சிருவாங்க. இந்த 4 இன்ச்சு நான் மேலே ஏற்றி வைக்கிறேன் தையலுக்காக. இப்போ கையை இங்கே மேலே வச்சு காட்டுறேன். பாருங்க, முற்றிலும் புதுமையாக இருக்கும். இங்கேருந்து தப்பாங்க, தச்சு நேராக பாடியிலேருந்து வந்து தச்சு முடிச்சிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் புதுமை. எப்போ இது வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வெட்டினீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டுறது வந்து தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கிறவங்களும் ஈஸியாக தச்சு போட்டுரு, இந்த கோட்லேயே தச்சு கீழே போட்டுருவாங்க. அவங்க கத்திரிக்கோலை எங்கேயுமே வைக்கக்கூடாது. இங்கே 2 இன்ச்சு வெட்டுறது, இங்கே 1.5 இன்ச்சு வெட்டுறது. பட்டியை என்ன பண்ணுறதுன்னா, பட்டியை வந்து இவ்வளோ பெருசாக வெட்டுறது, அந்த பட்டியை எப்படி வெட்டுறது, இல்லை சின்னதாக வெட்டிடுறது, இப்படிலாம் வெட்டக்கூடாது. வெட்டினா வந்து அது சிறந்த முறை இல்லைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கையை வந்து நம்ம வச்சு பார்த்துடணும். கடைசியாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கை வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறது கடைசியாக ஒரு தடவை நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். நீங்கள் எப்படி தைக்கிறோமோ அதே மெத்தடில் அதை திருப்பி பாருங்கள். திருப்பி இப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த அர்க்காத்தில் போய் நின்றோம். இந்த அர்க்காத்து இங்கே இருக்குது, இந்த அர்க்காத்தில் போய் இந்த பட்டியும் நின்றுது. கரெக்டாக அந்த அர்க்காத்தில் இந்த பட்டி போய் நின்றோம். அப்படியே இந்த முண்டா வந்து சின்னதாக ஒரு புள்ளி கம்மியாக இருந்தாலும் இருக்கலாமா தவிர கூட இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த முண்டா வந்து இந்த முண்டாவோட இந்த அர்க்காத்து ஜாயின் பண்ணணும். இந்த அர்க்காத்து இங்கே ஜாயின் பண்ணணும், இந்த அர்க்காத்து இங்கே ஜாயின் பண்ணணும். இந்த தையலுக்கு போக இது கரெக்டாக இருக்குது. பேக்கு சரியாக இருக்கிறது. ஃப்ரண்ட்டு அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டு வந்து இங்கேயே நின்றுடணும். 3/4 இன்ச்சு இந்த டாட்டுக்காக, இந்த டாட் வந்து உள்ளே இங்கே பிடிச்சிருவாங்க. அந்த டாட்டுக்காக அந்த டாட்டு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அதே மாடலில் இப்படியே திருப்புங்க. அப்படியே திருப்புனீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த நான் என்ன சொன்னேன்னா அந்த இதில் வந்து நின்றுச்சு. கரெக்டாக நம்ம வெட்டியிருக்கிறது அர்க்காத்தில் வந்து நின்றுச்சு. அப்போ இது சிறந்த முறைன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே நின்றுச்சு. ஏன் சார் இங்கே நிற்கிது, இங்கே ஒரு 3/4 இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டாட்டை இங்கே பிடிச்சிருவாங்க. இந்த டாட்டை இங்கே பிடிச்ச உடனே இந்த 3/4 என்ன செய்யணும், இந்த 3/4 வந்து இங்கே போய் நின்றோம். அப்போ கரெக்டாக நம்ம வெட்டியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த முறை வந்து நான் சிறந்த முறைன்னு சொல்கிறேன். எல்லாரும் இந்த முறையில் வெட்டி பழகுங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை எல்லாமே சிறந்து வழங்குறதுக்கு இது வந்து சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாறுவதற்கும் எல்லாம் சிறந்த. இப்போ 26 இன்ச்சு பாடி வெட்டியிருக்கேன். அடுத்தது 28 இன்ச்சு பாடி வெட்டி காமிக்க போகிறேன். அடுத்தது 30, 32, 34, 36 எல்லா பாடியும் வெட்டி உங்களுக்கு எல்லாமே சிறந்த இந்த நான் வெட்டியிருக்கிற இந்த பேப்பரை வச்சே நீங்கள் வெட்டி சிறந்த டைலராக மாற போகிறீங்க. இப்போ வந்து இதை எப்படி நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் சிறந்த எப்படி கடையில் மாட்டி விட்டுக்கணும். இந்த பஞ்சிங் மிஷின் ஒன்று வாங்கி இதில் ஒரு ஓட்டையை போட்டுங்க. அது மாதிரி இதுலேயும் ஒரு ஓட்டையை போட்டுங்க. எல்லாத்துலேயும் ஓட்டையை போட்டுட்டு இதுலேயும் ஓட்டை போட்டுங்க. அப்புறம் இந்த இதுலேயும் ஓட்டை போட்டுங்க. ஓட்டையை போட்டு இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போக்ஸ் கம்பியை வாங்கி இந்த மாதிரி எல்லாத்தையும் கோத்து விட்டுக்குங்க. கோத்து ஃபஸ்ட்டு பேக் எடுத்து கோத்து விட்டுங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டு, அடுத்தது கை, அடுத்தது பட்டி.
இந்த அளவோட இந்த 26 இன்ச்சு பாடியோட அளவு டிராயிங் அளவு என்ன கொடுத்துருக்கோன்னா அதையும் வந்து எழுதி எழுதி தொங்க போட்டுங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும், இதில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சிடும். அப்புறம் ஒரு லேபிள் வாங்கிக்கோங்க. லேபிள் வாங்கி இது மாதிரி ஒரு லேபிள் வாங்கிக்கோங்க. லேபிள் வாங்கி இதில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ வந்து இதோட மார்பு சுற்றளவு என்னங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த அளவு சி 26 அப்படின்னு எழுதி உங்களுடைய கடையில் இதை மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டிங்கன்னா 26 இன்ச்சு பாடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு இந்த பேப்பர் எடுத்து நீங்கள் வெட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிறந்த முறைன்னு சொல்கிறேன். இது முற்றிலும் புதுமை. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் உள்ள கட்டிங்கை நான் வெட்டியிருக்கேன். இன்னைக்கு உள்ள மாடலில் நீங்கள் வெட்டி சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாறுங்கள். இது எல்லாரும் பார்த்த அனைத்து உள்ளங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நல்லா சொல்லியிருக்கேன்னா இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து எல்லாரும் தெரியப்படுத்தி இது முற்றிலும் புதுமையாக இருக்கா என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த கட்டிங்கை வந்து எல்லா தையல் கலைகளையும் பார்க்குறதுக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அதனால் இதை பார்த்த எல்லா உள்ளங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு இது மிக சிறந்த பயிற்சியாக மாற்றி இந்த தையல் கலையில் சிறந்த தையல் கலைஞராக மாறுங்க. வாழ்க தையலகம், வாழ்க தையல் கலை என்று சொல்லிட்டு அடுத்தது 28 இன்ச்சு பாடி பயிற்சிக்குள் அடுத்த பேப்பர் கட்டிங் வெட்டும் வரை காத்திருங்கள்.